அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பார்க்குறாங்க, மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்ன சொல்லுங்கள், வாப்பா வாடாகண்ணா, வா நண்பா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன். புரியல சார். தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு 1 மாசம் கடந்து இருக்கு, முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த 1 மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னுறது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்னுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு, வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ளே போன பெருசா சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் சார்.